வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நிமிட மாற்றம். நம்ம லாஸ்ட் வீடியோல ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். We become what we think about. இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுல இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு ஒரு கான்கிரீட் ஒர்த் வைல் கோல் இருந்ததுன்னா அதை கண்டிப்பா அடைய முடியும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு எப்பவுமே கவலை, பொறாமை, கோபம், ஃபியர் இந்த மாதிரி தாட்ஸ் இருந்ததுன்னா அந்த மனுஷனோட லைஃப் ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரெஸ், ஃபுல் ஆஃப் கவலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், ஏமாற்றம் இந்த மாதிரியே வாழ்க்கை போயிட்டு இருக்கும். அதே போல இஃப் யூ திங்க் அபவுட் நத்திங் யூ பிகம் நத்திங். இது இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். எப்படி ஒரு மனுஷன் ஒரு கோலை திங்க் பண்ணி பயணம் பண்ணா அது உண்மையாகுங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஹியூமன் மைண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் மிஷின். இந்த ரெண்டு காதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மூளையானது ஒரு அபண்டன்ட் ஃபாரஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு லேண்டை நீங்க எடுத்துக்கோங்க. ஒரு குட் ஃபர்டைல் லேண்ட். ஒரு ஃபார்மர் கையில ரெண்டு விதை இருக்கு. ஒன்று தக்காளி விதை, ஒன்று ஒரு விஷ செடியோட விதை. இந்த ஃபார்மர் ஒரு தக்காளி விதையும் ஒரு விஷ செடியோட விதையும் நடுறாரு. அதை பராமரிக்கிறாரு. தண்ணி ஊத்துறது, அதை பூச்சிக்கொல்லி போடுறது, எந்த விதமான நோயும் வராம பாத்துக்கிறாரு. அந்த ஃபார்மருக்கு தக்காளி அபண்டண்டா விளையுது. அதே மாதிரி விஷச்செடியும் நல்லா வருது. ஒரு விதைக்கு கிட்டத்தட்ட 100 தக்காளி வருது. அதே மாதிரி ஒரு விஷச்செடியோட விதைக்கு அது ஏகப்பட்ட 100 விதமான விஷக்காய்களை அது கொடுக்குது. இந்த லேண்ட் பாத்தீங்கன்னா அது கேர் பண்ணிக்காது, அது கவலையே படாது. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அது அபண்டன்ஸ் இன் ரிட்டர்ன் அது கொடுக்கும். தக்காளி விதையாகட்டும், விஷச்செடியோட விதையாகட்டும். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்றாங்க இல்லையா, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். சப்போஸ் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நீங்க அந்த மைண்ட்ல ஒண்ணுமே விதைக்கல, அந்த லேண்ட்ல ஒண்ணுமே விதைக்கல. இப்ப என்ன வளருவாங்க? புல் பூண்டு தான் வளரும். அங்க போய் நம்மளுக்கு தக்காளி வரலையேன்னு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. இந்த ஹியூமன் மைண்ட் இந்த லேண்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதுல நீங்க என்ன ஒரு ஒர்த்வைல் கோல் போடுறீங்களோ அது கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். இன்னொரு வீடியோல இது மாதிரி மற்ற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். இது ஒரு நிமிட மாற்றம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த லிங்கை ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.